இன்னைக்கு பேசும் படம் 1987 நவம்பர் 27 பேசும் படம் ரிலீஸ் ஆச்சு. பேசும் படம் அப்படிங்கிறது வந்து கன்னடத்தில் வந்து புஷ்பக விமானா அப்படின்னு எடுக்கப்பட்ட படம். கன்னடம் தெலுங்குல. நம்ம தமிழ்ல வந்து அது பேசும் படம், ஹிந்தியில புஷ்பக். அந்த ஹோட்டலோட பேர் தான் புஷ்பக். இந்த புஷ்பக விமானம் எல்லாமே ஹோட்டலோட பேரு. இது சம்பந்தமா நம்ம அபூர்வ சங்கீதத்தில் ஒரு எபிசோடே இருக்கும். எபிசோடு 2 பிரமாதமா இருக்கும். அதை அவசியம் பாருங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம். இது வந்து சிங்கீதம் சீனிவாசராவும் ஸ்ரீநகர் நாகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தது. இந்த படத்தோட கதையை கேட்டு ஸ்ரீநகர் நாகராஜ் நான் இந்த படத்தை பண்றேன், அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் இதுதான். கன்னட ஆக்டர். இந்த படம் ஃபுல்லாவே பெங்களூர்ல தான் எடுக்கப்பட்ட படம். வின்சென்ட் மேனர் ஹோட்டல் எடுக்கப்பட்ட படம். இது வந்து அதாவது சென்சார் வாங்கணும்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நம்ம சென்சார் வாங்கணுமா, லாங்குவேஜே நம்ம வாங்க முடியாதான். ஏன்னா இந்த படத்துல டயலாகே கிடையாது, லாங்குவேஜே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல வாங்கணும்னதுக்கு அப்புறம் கன்னடால தான் இதுக்கு ஒரிஜினலாக சென்சார் வாங்கினது. ஏன்னா அப்போ வந்து கன்னடாவில் சப்சிடி உண்டு. அங்கே பெங்களூரில் படம் எடுத்தால் சப்சிடி உண்டு. பெங்களூரில் தான் இந்த படம் செட்டு கிட்டு போட்டு எல்லாமே எடுத்தது பெங்களூரில் தான். தோட்டாதரணி வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார். எல் வைத்தியநாதனோட மியூசிக்கு, கௌரி சங்கர் கேமரா, நம்ம சிங்கீதம் சீனிவாசராவுடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிரமாதம். இந்த படத்துக்கு டயலாக் கிடையாது. இதில் வந்து அந்த வேலைக்காரி பெருக்கிறது அந்த மாதிரி சீன்லாம் கமல் தான் கோரியோகிராஃப் பண்ணாராம். அது அந்த இதில் எபிசோட்லேயே சொல்லியிருப்பார். இந்த படத்துக்கு முதல்ல வந்து அவங்க சத்யஜித் ரே மியூசிக் கேட்க போயிருக்காங்க. அவர் சில விஷயம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. பட் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் சிங்கீதம் சீனிவாசரை கூப்பிட்டு பாராட்டினாராம். பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு டெட் பாடியை சுற்றி ஒரு காமெடி நடக்கும் அந்த ஹோட்டல் ஓனர் செத்ததுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் காமெடி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இந்த படம் 35 வாரங்களுக்கு மேலே ஓடி மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சு எல்லா லாங்குவேஜ்லையுமே பெரிய ஹிட்டான படம் இது. அதான் இந்த ஐடியா இந்த 19 வயசில் கமல்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து 78 79 சொல்லி அது வந்து 87 தான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. 8 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு வந்து அந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 48 வருஷம். 87ன்னா 48 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. இன்னைக்கும் நம்ம சைலண்ட் மூவி விச் ஸ்பீக்ஸ் அப்படின்னு பேசுகிறோம். இன்னைக்கும் அந்த படத்தை பார்க்கலாம். அந்த டார்க் ஹியூமர் அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும். அந்த வேலையில்லா திண்டாட்டம், அந்த பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை வந்து ஏமாத்திட்டு அவர் இடத்துல இவர் ஆள் மாறாட்டம் பண்ணி போய் அந்த ஹோட்டலில் போய் ஒரே நாளில் திருப்பி வர்றது நல்லா இருக்கும். அந்த மெசேஜ் வந்து பிரமாதமான மெசேஜ். அவசியம் பார்க்காதவர்கள் யூடியூப்லேயே இருக்கு, பாருங்க.